ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோகி குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் வந்து நம்ம செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்பவும் குக் ஆகணும்னு அவசியம்லாம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் இல்லைனா வந்து லைட்டாக ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 4 பழுத்த தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கெட்டியாக வேணுங்கிறதுனால நம்ம இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டோன்னா நமக்கு வந்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாக வருங்கிறதுக்காக. வேணால் இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால தான். இப்போ இது நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய குடமிளகா ஒன்று எடுத்து அதை நான் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த குடமிளகா வந்து ரொம்பலாம் குக் ஆக வேண்டாம். லைட்டாக ஒரு கொஞ்சமாக வந்து லைட்டாக அந்த மாதிரி வதங்கினா போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா இல்லை 1 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி நான் வந்து இப்போ தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதையும் வந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. நல்லா அது கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வந்து ஆகிடும். இதுக்கு இந்த நடுவில் வந்து நீங்கள் காரம், உப்பெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாகவும் கூட. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பன்னீர்